சூப்பர், அருமையான படம். சினிமாவோட இருண்ட பக்கங்கள். வெளிச்சத்தில் நாங்கள் எடுக்கிறோம் ஷூட்டிங்கு. ஆனால் அது இருட்டில் தான் படம் பார்க்குறாங்க. அந்த இருண்ட பக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார் கொட்டாச்சி. அந்த வகையில் நன்றி. ரெண்டாவது, சினிமாவிலே பாவப்பட்ட ஜென்மங்கள் யாருன்னா இந்த உதவி இயக்குநர்கள். எங்களுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டானுங்க, பாக்கி அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுப்பானுங்க. கேட்டால் இது பட்ஜெட் படாது, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்பானுங்க. நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? அசிஸ்டன்ட் டேரக்டர்னாலும் வீடு கொடுக்க மாட்டாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர்னால் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நாங்கள் ஒரு கதையை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தோன்னா அந்த கதையும் தூக்கி வச்சு பண்ணுவேன்னாக்கா என்ன அர்த்தம்? அது பார்த்தேன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையில் ஜெகத்தினை அழிச்சிடுவோம் நான் பாரதி. தனி ஒரு மனித உதவி இயக்குநருக்கு சமூக கொடுமையில் திரைப்படம் எடுத்துடுவோம். இதுதான் எங்களோட பாலிசி. கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது சாதிக்கிறவங்க பார்க்கலாம் இந்த படத்தை. சாதிக்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வரைக்கும் லாஸ்ட்ல அழுதுட்டேன். ஏன்னா எல்லாரோட நீங்க பார்த்துருப்பீங்க, சினிமாவில் எல்லாரும் பெரிய வெற்றி அடையும் போது கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க, யாராவது ஒருத்தர் தவறிடுவாங்க. அது வெற்றி அடையும் போது அதை பார்க்குற சந்தோஷம் பேரண்ட்ஸ்க்கு, நிறைய பேரண்ட்ஸ்க்கு இல்லை. அதை கரெக்டாக அவர் எடுத்தார். உண்மைதான், அது உண்மையான விஷயம். அது லைட்டாக அழுக வந்துடுச்சு. நான் அழுதுட்டேன். வெளில வரும்போது தொடச்சிட்டேன். எல்லாரும் பார்த்தா அது வேறு மாதிரி ஆகிடுமேன்ட்டு. ஆனால் உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி மன உருக்கலாக ரொம்ப இருந்தது. வாழ்த்துகள் கொட்டாச்சி. சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஆமாம், கொட்டாச்சி சார் இன்னும் நிறைய வெற்றிகள், நிறைய படங்கள்லாம் எடுக்கணும். சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா எல்லாரும் தேங்க்யூ. சூப்பராக கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் நானும் நல்லா பண்ணியிருக்கேன். படம் உண்மையிலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக, ரொம்ப ஆழமாக இருந்தது சார். கொட்டாச்சி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான் சார். சினிமாவில் இருக்க ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுற அடிமட்டத்தில் இருக்க வழியை ரொம்ப பெயின்ஃபுல்லாக, ரொம்ப ஆழமாக உள்ள இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு சார். சாங் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் அம்மா சாங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையிலே கண்ணீர் வந்துடுச்சு. கழுமரம் ரொம்ப பிரமாதமான ஒரு படம். உதவி இயக்குநர்களுடைய வழியை சொல்கிற ஒரு படமாக அமைஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து சென்டிமெண்ட்டு எல்லாம் வச்சுங்க, அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. குறிப்பிட்டு இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து பாடல்கள் அவ்வளவு பிரமாதப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் வந்து ரீரெக்கார்டிங் சரி, பாடல்கள் 3 பாடல்களும் அற்புதமான பாடல்கள் இருந்துச்சு. இதுவரை காமெடி நடிகராக மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த கொட்டாச்சி வந்து ஒரு நல்ல ஃபீலான ஒரு நடிகராக நல்ல ஒரு இது கொடுத்துருந்தா. அப்படி உண்மையிலே கண்ணீர் பல இடங்களை வரவழைச்சு இந்த படத்துடைய இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படத்துடைய வெற்றிக்கு முதல் காரணம் வந்து படத்துடைய டயலாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினிமாக்காரனுடைய வழியை சொல்லக்கூடிய டைலாக். அது குறிப்பிட்டு வந்து அடுத்த ஜென்மம் இருந்தால் கூட வந்து நான் சினிமாக்காரனாக பிறக்கணும்னு சொல்லும்போது சினிமாக்காரங்க எல்லாருக்குமே கண்ணில் தண்ணீர் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல டைலாக்ஸ் இந்த படத்தை தூக்கி பிடிச்சிருக்கு. அதனால் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் ஜெயிக்கணும், அதுக்கு ரசிகர்கள் ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்ல கதைகளும் நல்ல இயக்குநர்களும் நல்ல டெக்னீஷியன்ஸும் வருவாங்க. வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து இந்த படங்களை வந்து திரையரங்களில் பாருங்கள். திரையரங்கள் பார்த்துட்டு இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றுங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொல்லணும்னா, படத்தோட டயலாக்ஸ்லாம் அது ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. மிஸ்டர் கொட்டாச்சிக்கு இவ்வளோ திறமை இருக்குன்னு தெரியாது. ஆக்சுவலி அவரை நம்ம காமெடியனாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் ஒரு படம் இயக்குற அளவுக்கு அவருக்குள்ளே இவ்வளோ வலி இருந்திருக்கு. அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு தெரியுமா? அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த படமும் நல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரொம்ப எமோஷ்னல். நிறைய இடத்துல நானுமே அழுதேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர், என் ஹஸ்பண்ட் ஒரு டைரக்டர் ஆக்சுவலி. ஸோ இந்த வலி எங்களுக்கு தெரியும். அதை வெளியில் கொண்டு வரதுக்கு யாருமே இல்லை. இவ்வளோ நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக வாழ்த்துக்கள். சினிமாக்காரங்க தன்னுடைய ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். அவங்க சார்பாக எடுத்த படம் இது. கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. கழுமரம் அப்படின்னா வந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதை விட சினிமா வாய்ப்பை கேட்டு கதை சொல்லி இதெல்லாம் நான் நிறைய டைரக்டர்ஸ் கிட்டலாம் நிறைய பார்த்துருக்கேன். உண்மையிலே சினிமாக்காரங்க பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். முயற்சி, கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, எவ்வளோ பேர்கிட்ட நிறைய நல்ல கதைகள்லாம் வச்சுட்டு வர முடியாமல் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, சினிமா அழியவே போகிறதே கிடையாது, அழியறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னும் படங்கள் வரணும், நல்ல படங்கள்லாம் வரணும். இந்த கழுமரம் வெற்றி அடைய என்னுடைய முழு மனசோட வாழ்த்துக்கள். கொட்டாச்சி உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு படம் எடுத்திருக்காரு. நல்லா எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. சூப்பரான அருமையான படம். ஓடிடிக்கு ஒரு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்துக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய சினிமா பீப்புள் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, வாய்ப்புக்காக தேடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சினிமாக்காரங்களை மட்டும் கிடையாது, எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன்,
நானும் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். செகண்ட் ஹாஃப் அப்புறம் வருவான். கண்டிப்பாக நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர். ஆல் த பெஸ்ட் கொட்டாச்சி. இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் படம். சென்டிமெண்ட்டு ஒரு கஷ்டப்படுறவங்க எப்படி ஜெயிக்கணும் அதை காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். கழுகு மரம் உண்மைக்கே படம் ரொம்ப அருமையாக இருக்குது. கொட்டாச்சி ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். நடிகனாக நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு இயக்குனராக அவன் மிகச்சிறப்பாக அதை கையாண்டிருக்காங்க போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்கே நல்ல ஃபீல். ஏன்னா ஒரு நடிகனா என்ன உணர்றோம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சினிமாக்காரனா என்ன உணர்றோம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட வழியை தான் அவன் சொல்லியிருக்கான். உண்மைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக எடுத்திருக்காப்புல. அந்த பாடல்கள் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வழியை கொடுக்குது நமக்கு. உண்மைக்கே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். சினிமாக்காரனோட வழி தான். ஒரு சினிமாக்காரனை படம் எடுக்க போனால் அங்கே எவ்வளோ போராட்டம் ஒன்று இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக ஒன்று கடந்துடுறோம். நம்ம அந்த வழி சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். கண்டிப்பாக வழி தானே, வழியை உணர்றது தானே. வலிங்கிறது ஒன்று தானே, அது ஒன்று பிரிச்செல்லாம் பார்க்க முடியாதுல்ல. பெயினுங்கிறது ஒன்று இருக்குது. அதை அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். இவ்வளோ போராடுறாங்களா அப்படிங்கிறது கூட இருக்கும். உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. கொட்டாச்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தை தியேட்டரில் போய் எல்லாரும் பார்க்கணுன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நல்லா இருக்கு. சினிமாவில் சாதிக்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சினிமாக்காரன் படுற கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. உண்மைதான் அது. உண்மையே சொல்லியிருக்காப்புல. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் உண்மையாக நல்லா வந்திருக்கு. படம் 2 hour லாங் கான்செப்ட்டு. படம் பார்த்திங்கன்னா ஒரு சினிமா டைரக்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட்டு இருக்க படத்தில் ஓவராலாக பார்த்திங்கன்னா படம் நல்ல மெசேஜோடு இருக்குது. படம் பார்க்கலாம் எல்லாருமே. கொட்டாச்சி சார் நல்லா யதார்த்தமாக நல்லா பண்ணியிருக்காரு. யதார்த்தமாக பண்ணுறதோட எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா காமெடி, நம்ம எல்லோரும் தெரிஞ்ச காமெடி, அது இல்லாமல் அவர் கமர்ஷியலாக நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டேரக்டராகவும் நல்லா பண்ணியிருக்காரு. இதில் படம் சூப்பராக இருக்குது. நல்ல கதை, நல்ல திறமை. அவர் நல்லா நடிச்சிருக்காப்புல. நல்ல அவரே சொந்தமாக பண்ணி நல்ல டைரக்ஷன் அவரே பண்ணியிருக்காரு. நல்ல கதை என்ன சொல்ல வரோன்னா, சினிமாவில் எவ்வளோ அடிபட்டு நம்ம எவ்வளோ முன்னுக்கு வரோம், நம்ம திறமை என்ன இருக்கோ அதுக்கான கதை இருக்குது அதில். இப்போ நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம சாதிக்கணும்னு வரோம். அந்த சாதனை இதில் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அருமையாக காட்டியிருக்காங்க. நல்லா பார்க்கலாம், குடும்பத்தோடு நல்லா அதனால் அவரோட திறமை நல்லா காட்டியிருக்காரு. நல்ல அம்மா சென்டிமெண்ட்டு, அதாவது வீட்டை விட்டு வெளியே வராப்புல சாதிக்கணும்னு வர்றாரு சிட்டிக்குள்ளே. அது நல்லா காட்டியிருக்காப்புல படத்தில் அருமையாக. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்படியெல்லாம் சினிமாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பப்ளிக் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சினிமா படம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. கல்யாணம் ஒரு 10 கல்யாணம் பண்ணுறது சமம். அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் தான் இந்த சினிமா. அந்த சினிமாவில் நாங்களும் பங்கெடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை எல்லாரும் பாருங்கள். தயவு செஞ்சு ஒரு புது இயக்குனர், ஒரு காமெடி நடிகர், அவருக்குள்ளே இப்படி ஒரு அற்புதமான ஒரு கதை களம் அமைத்து இப்படி ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம எல்லாரும் பாராட்டணும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிகையாளர்கள், குறிப்பாக இந்த யூடியூப் சேனல்ஸு, மற்ற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் எல்லாத்துக்கும் தமிழ் சினிமாவில் குறிப்பாக நகைச்சுவை பகுதியில் பல படங்களில் விவேக் சாரோட நடித்தவர் என்னுடைய அருமை நண்பர் கொட்டாச்சி அவர்கள். இன்றைக்கி கொட்டாச்சி அன்னமகன் அப்படிங்கிற பேரில் உதவி இயக்குநர்களுடைய வழியை மிக அற்புதமாக அனைவருடைய கண்களும் கலங்குற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கழுமரம் படம் வந்து பார்த்த அத்தனை பேர் மனதையும் ஒரு மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை இயக்குறாங்களா இயக்குநர்கள், இவ்வளோ வழிகள் நிறைந்த வாழ்க்கையை அவங்களுக்கு அப்படின்னு நம்ம நிறைய பத்திரிகைகளை படித்தா கூட, நிறைய படங்கள் இது சம்மந்தமாக வந்திருந்தால் கூட, அத்தனை படங்களுக்கும் முத்தாய்ப்பாக ஒரு உதவி இயக்குனருடைய வழியை அருமையாக சொன்ன ஒரே படம் வந்து கழுமரமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அடிப்படையில் நான் வந்து மக்களை ரசிக்க வைக்கிற, சிரிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகனாக இப்போ இருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வடக்குப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய வெற்றி படம். எல்லாருமே தியேட்டரில் விழுந்து சிரித்தாங்க. அந்த சமயத்தில் கூட நான் வந்து என்னுடைய நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் பழைய ஸ்டைலில் மாட்டு வண்டியில் பிரச்சாரம் பண்ணி கழுமரம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் பண்ணேன். அதுக்கு காரணம் நான் அடிப்படையில் ஒரு உதவி இயக்குனர் ஜாதி, ஒரு உதவி இயக்குனர் வழியை என்னுடைய நண்பர் கொட்டாச்சி சொன்னதுனால இதை நான் செய்யலாம்னு சொல்லி தான் அந்த மாட்டு வண்டி பிரச்சாரத்தை நான் பண்ணேன். உண்மையிலேயே நேற்று பண்ணி இந்த படத்தை பார்க்கும்போது அடடா ஒரு அற்புதமான படத்துக்கு தான் நம்ம விளம்பரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மன திருப்தி இருக்குது. இந்த படம் கொட்டாச்சி அன்னமன் என்றுமல்ல அத்தனை உதவி இயக்குனருக்கும் சமர்ப்பணமாக இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு மிக முக்கியமான படமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல், எந்த கமர்ஷியல் தன்மையும் இல்லாமல் ஒரு அழகான படத்தை வழியோட, மிக சிறந்த வழியோடு சொல்லியிருக்காரு. இந்த படம் கொட்டாச்சி அன்னமகனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுக்கும். எல்லாரும் படம் பாருங்கள். இது கழுமரம் தானே, கொட்டாச்சின்னு நடிகை தான் நடிச்சிருக்கேன்னு விட்டுறாதீங்க.
ஒரு அழுத்தமான கதையை, சினிமாவில் படும் துயரங்களை மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் வாட்ச் இட். கழுமரம். வாழ்த்துக்கள். நான் நிறைய படங்களில் விவேக் சார் கூட காமெடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட மனசுக்குள்ள ரொம்ப நாள் கடந்த இந்த பயணம் தான் இது. என்னைக்காவது ஒரு நாள் இவங்களுடைய வழிகள் எல்லாமே ஒரு நாள் படமா அப்படின்ற ஒரு ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் ஓடிட்டே இருந்தேன். அதுக்கு எல்லாமே பெரிய விடுவெளியாக தான் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாரு, யுவர் பேக்கஸ் ப்ரொடக்ஷன், விஷ்ணுராஜ் சார்னு. அவர் ஒருத்தர் கிடைச்சங்காட்டிக்கு தான் இன்றைக்கி கழுமரத்துக்கு பயங்கர பலம் வந்து மக்கள்கிட்ட உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு. இந்த படத்தை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சினிமாவுக்கு பின்னால் எவ்வளவோ வழி இருக்குது, அந்த வழியெல்லாம் யாருக்குமே தெரியாது. காமெடி நடிக்கிறதுனாலுமே சிரிப்பு இருக்குன்னு நம்பாங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு சின்ன பாரம் இருக்கும். அந்த பாரமும் அவங்களுடைய வழியும் தான் இந்த கழுமரமாக உருவாகியிருக்கு. இதுக்கு பின்னால் நிறையா பேருடைய வழிகள் இருக்குது. நீங்கள் பார்த்தா மட்டும்தான். நிறைய பெரிய படங்களை பார்த்துட்டு வருவோம், ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்திருந்துருப்போம். வெளியில் வந்தால் கொஞ்சம் அந்த படத்தில் ஏதோ தவற விட்டுருப்போம். சரி சரி விடு அடுத்த படம்னு. சின்ன சின்ன படங்கள் எல்லாமே வரும், நம்ம பார்க்காம விட்டுருவோம். ஆனால் நல்ல படத்தை விட்டுட்டுமேங்கிற ஒரு கவலை, என்ன உறுத்தல் எப்பவுமே மனசுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி நல்ல படம்னு நினைக்கிற கழுமரம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். கழுமரம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம். சாதாரணமாக சொல்லுவாங்க எல்லாருமே வித்தியாசமான படம், இந்த படம் வித்தியாசமான படம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியோட ஒரு மகிழ்ச்சியோடு வரேன் நான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆழமான சப்ஜெக்ட். இப்படி ஒரு படம் நான் பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்ததில். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ படம் மஸ்ட் வாட்ச் படம், கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை அண்ட் நம்மளோட மீடியா சர்க்கிள்லேருந்து ஒரு படிச்சுட்டு ஒரு வேலை இல்லாமல் எப்படி ஒரு கீழே இருந்து நம்மள ஒரு மட்டம் தட்டி இல்லை நீ எதுக்குமே உதவியாக மாட்ட அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒருத்தவங்க அப்பில் வர்றது எவ்வளோ கஷ்டன்றத ரொம்ப 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 தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ படம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட பெயின், வலி, அவங்கள எதுவும் சொல்ல முடியாமல் அவங்களுக்கு சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரகிள்னஸை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு மூவி. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸில் தான் இந்த மாதிரி கீழேருந்து மேலே வர ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஹோப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்கள், கமெண்ட், லைக்ஸ் நல்லா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு தமிழ் சினிமாவில் கஷ்டப்படக்கூடிய ஒரு இயக்குனருடைய வழியை ரொம்ப அழகாக கழுமரம் திரைப்படத்தில் காட்டியிருக்காங்க. அதை தாண்டி இந்த கதை திருட்டு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது சினிமாவில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும், பட் பப்ளிக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுன்னு தெரியல. ஸோ அதை இப்படிலாம் இருக்குது சினிமாலங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக வேதனையோட வலியோட காட்டியிருக்காரு. அண்ட் அதோட விடலை, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இருப்பாங்க மக்கள் இருந்தால் கூட அவங்க தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஊன்றுதல்ங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக ஒரு மோட்டிவேஷனாக காட்டியிருக்காரு. பாசிட்டிவிட்டி, அவனுக்கு இந்த மாதிரி வருவாங்க பட் அவன் தான் உன்னை ஜெயிக்கிறதுக்காக தூண்டுவான் அப்படிங்கிறத கழுமரம் படம் நமக்கு காட்டி கொடுத்துருக்கு. எனக்கு படத்தை நிறைய சீன் பிடிச்சிருக்கு ப்ரோ, எல்லா இடத்துலையும் நிறைய பிடிச்சிருக்கு. எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னா பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொட்டாச்சியுடைய நடிப்பாக இருக்கட்டும், எனக்கு அந்த அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு. ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதான் சொன்னாங்களா, இதை பார்க்கும்போது நீங்கள் கொட்டாச்சி பேர் பண்ணாலும் இது கொட்டாச்சி பண்ணான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அதை காமெடினா ஜாலியாக பார்த்துட்டோம், பட் அவருக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்காங்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து காட்டியிருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும். அண்ட் இந்த படம் வெற்றி படமாகணும், ஏன்னா நல்ல கதையம்சம் கொண்ட படம். அசிஸ்டன்ட் டைரக்டராக கஷ்டப்படுற டேரக்டரானு வராரு, அங்கே என்னென்ன பிரச்சனை வருது, இவர் கதையை இன்னொருத்தங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறார் எல்லாமே காமிச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, ஒன்றும் லேக்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து அவர் இன்னும் நல்லா பண்ணணும்னு நான் வாழ்த்து சொல்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாடல் சூப்பராக இருக்குது. ஒரு அம்மா சாங் ஒன்று இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அந்த அம்மா சாங்கு. உண்மைக்கு அந்த பாடலை கேட்கணும் எல்லாருமே. எல்லா மனிதனுக்குள்ள ஒரு வழியை அவர் கொடுத்துருக்காரு கொட்டாச்சி. உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் முடிஞ்சால் எல்லோரும் போய் படத்தை பாருங்கள், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. நன்றி நன்றி நன்றி. ஒரு சினிமாக்காரனோட வழி தான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு தேடி எவ்வளோ காலத்தில் அலைவான், அவனுக்கு சாப்பாடுங்கிறது எப்படி கிடைக்கும், தங்க இடம் இருக்குமா இருக்காதா, இல்லை படுக்கிறதுக்கு கொடுப்பானா, எவனாவது கூப்பிட்டு ஒரு வேளை சோறு கொடுத்துட மாட்டானாங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மைக்கே சந்தோஷமாக இருக்குது.
அந்த படத்தை இவங்க தியேட்டரில் பார்க்கணும். அதுதான் இந்த சினிமாவுக்கு கொடுக்குற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் அவர் நடிகருங்கிறத விட அவர் நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃபீல் கொடுத்துருக்காரு. ஒரு நகைச்சுவையான ஒரு நடிகை வந்து ஒரு ஃபீலாக கொடுத்துருக்காங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை எல்லாருமே தியேட்டரில் பார்த்துறோம். இது நீங்களும் பார்க்கணும், இந்த சேனல்ஸ்காரங்களும் கூட தியேட்டரில் பார்க்கணும். இல்லை சூப்பராக பண்ணிக்கிறாப்புல. அது எல்லா படத்தோட காமெடியாக தான் பண்ணியிருக்காரு. நான் பார்த்துருக்கேன், காமெடியாக தான் பண்ணியிருப்பார். இதனால் அவர் திறமையாக நல்ல ஒரு அவரான என்ன டேலண்ட் கொடுக்க முடியுமோ அந்த டேலண்ட் அவர் பண்ணியிருக்காப்புல, அருமையாக காட்டியிருக்காப்புல. அவர் முன்னாடியே தெரியும், நல்ல ஆர்டிஸ்ட். அவர் இப்போது இன்னமும் க்ரோ அப் ஆகிருக்காரு, இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் டேரக்டரும் அவர் தான்றப்போ இன்னும் எஃபெக்ட் போட்டிருக்காரு, அதிகமாகவே எஃபெக்ட் போட்டிருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, தாராளமாக பார்க்கலாம். கொட்டாச்சி வந்து அவர் யூஸ்வலாக ஒரு காமெடியாக அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமுள்ள ஒரு கேரக்டரை எடுத்து நடிச்சிருக்காரு. இப்படி இந்த அளவுக்கு ஒரு நடிப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு நடிகர் வந்து அவருடைய நடிப்பு இந்த படத்து மூலயமா வெளியே வந்திருக்கு. அவர் மிக சிறந்த நடிகர் என்ற எல்லாரும் நம்புற அளவுக்கு நடித்து காமிச்சிட்டாரு. அவருக்கு கண்டிப்பாக வந்து தமிழக அரசுலேயோ ஒரு மிகப்பெரிய விருது கிடைப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடிகர்ன்றதை அவர் காமிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பண்ண போகிற படத்துக்கு ப்ரொடியூசர் நான் தான், டைரக்டர் நான் தான், ஹீரோவும் நான் தான். ஒரு பேய் படம், எல்லாருமே பேய். ப்ரொடியூசரும் பேய், டைரக்டரும் பேய், கேமராமேன் பேய், ஹீரோயினும் பேய், எல்லாருமே பேய். தினசரி 3 காட்சிகள். படம் பேர் சினிமா தெரிஞ்சுக்கிட்டு சினிமாக்குள்ள வா. சினிமா தெரியாமல் வந்த நாங்கள் பேயாமல் இருந்த மாதிரி நீயும் பேயாமல் இருந்தது தான் கான்செப்ட்டு. இந்த படத்தை ஏன் இப்படி கொண்டாடுறாங்கன்னு காரணம் சொல்கிறேன். கொட்டாச்சி சாமர்த்தியம் என்ன பண்ணிட்டாப்புல, அவன் உதவி இயக்குனராக வந்து டைரக்டர் ஆனாங்க அப்படி காட்டல. மெட்ராஸுக்கு வந்தான், ஒரு நல்ல கதையோடு வந்தான், ஒரு ப்ரொடியூசரை பார்த்தான், டைரக்டர் ஆகிட்டான். அப்படி தான் போயிட்டாப்புல. இதே கனவோடு தான் நானும் வந்தேன். நான் அசிஸ்டண்ட் ஆகணும், அசோசியேட் ஆகணும் வரல, டைரக்டர் ஆகணும் வந்தேன். ஆனால் எந்த ஒரு நல்ல கதை உள்ள டைரக்டரும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பான் அப்படின்னு முடிச்சாப்பில்ல. இப்போ சேதுவோட வெற்றி இல்லை, எங்களோட வெற்றி. ஒவ்வொரு உதவி இயக்குநர்களும் ஒவ்வொரு இயக்குநர்களும் கொண்டாடுறாங்க. இப்போது ரசிகர்கள் அவன் நல்ல கண்டென்ட்டுக்காக அலைஞ்சிட்ருக்கான். அவனுக்கு நாங்கள் நல்ல கண்டென்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான கண்டென்ட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. நம்ம ஓடிடியில் 120 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 50 லட்சம் பேர் இந்த படத்தை பார்த்தா போதும். 50 லட்சம் பார்த்தாங்கன்னா இந்த படம் போட்ட காசு எடுத்துடலாம். அப்போ இந்த மாதிரி படங்கள் எடுக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கும் வரும், துணிஞ்சு வரும். என்ன மாதிரி ஒரு 25 உதவி இயக்குநர்கள் ரெடியாக இருக்கும். விரைவில் ரொம்ப வித்தியாசமான சினிமா உருவாக்கும். அதாவது கடலில் வந்து திமிங்கலமும் இருக்குது, சுறா மீனும் இருக்குது. ஆனால் அதே கடலில் தான் சங்கராவும் இருக்குது, மத்தியும் இருக்குது. ஆனால் ஜனங்கள் வந்து திமிங்கலத்தையே சுறா மீனையும் சாப்பிடல, சங்கராவும் மத்தியும் தான் சாப்பிட்றாங்க. அது மாதிரி சங்கராவும் மத்தியும் தான் சின்ன பட்ஜெட் படங்கள். அதனால் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். என்னோட நம்பிக்கை கழுமரம் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக சீன் பை சீன் எமோஷன் தான். சீன் பை சீன் படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிவு வரைக்கும் எமோஷன் தான். அதனால் உணர்வுபூர்வமான ஒரு படம். உணர்வுபூர்வமான எல்லா படமும் ஜெயிச்சிருக்கு. இந்த படம் இல்லை, எல்லா படமும் ஜெயிச்சிருக்கு. சினிமாவே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை தான். ஆனால் இது யதார்த்தமான ஒரு சினிமா. இது கண்டிப்பாக ஜெயிக்கும். கழுமரம் கண்டிப்பாக பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கலன்னா அவன் தமிழ்னே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். உண்மையான தமிழ்னாக இருந்தால் இந்த படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவன் தமிழ்னே இல்லை. நான் இந்த மாதிரி படங்கள் தான் பார்ப்பேன்னா பாரு. ஆனால் கழுமரம் நிச்சயமாக படம் பார்த்தானாக்கா அவன் மனசை உழுக்கும். ஒரு பராசக்தி மாதிரி, ஒரு ரத்த கண்ணீர், ஒரு துலாபாரம் மாதிரி கழுமரம் நிச்சயமாக ஜெயிக்கும்.